தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். தமிழ் கடவுளாகிய முருகபெருமானின் வேல்மாறல் படிக்க போறீங்களா? இந்த முறையில் படித்தால் நிச்சயம் நீங்கள் நினைத்தது நடக்கும் என்று இந்த பதிவில் நீங்கள் முழுமையாக தெரிந்து கொள்ளலாம். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க பதிவுக்குள்ள போகலாம். எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் தீராத நோய், கர்ம வினைகள் நடக்கவே நடக்காது என்ற விஷயங்களை கூட நடத்தி வைக்கக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த அதி அற்புதமான மந்திரம்தான் இந்த வேல்மாறல். அதைவிட மிக முக்கியமானது, வேல்மாறல் படிப்பவர்களுக்கு துணையாக முருகனின் கைவேல் அருகில் இருப்பதை உணரலாம். வேல்மாறலை படிக்க படிக்க பல அதிசயங்கள் வாழ்வில் நடப்பதை நம்மால் காண முடியுங்க. வேல்மாறலையும் திருப்புகளையும் எவர் ஒருவர் நம்பிக்கையுடன் தினமும் படிக்கிறாரோ அவருடைய வீட்டில் முருகனின் நடமாட்டம் இருப்பதை நீங்கள் கண்ணால் காண முடியுங்க. மயில் உள்ளிட்ட ஏதாவது ஒரு வடிவில் முருகபெருமானே நேரிலோ அல்லது கனவிலோ வந்து காட்சி தருவதை உங்களால் காண முடியும். நமக்கு துணையாக முருகன் நம்முடனேயே இருக்கிறார் என்பதையும் அனுபவபூர்வமாகவே உணரலாம். முருகபெருமானுக்குரிய அதிசக்தி வாய்ந்த மகா மந்திரங்களில் ஒன்றுதான் இந்த வேல்மாறல். கந்தசஷ்டி கவசத்திற்கு பிறகு சமீப காலமாக அதிகமானவர்களால் இணையத்தில் தேடப்பட்ட பாடல்தான் இந்த வேல்மாறல் தான். மிக வேகமாக பலன் தரக்கூடிய மந்திரம் வேல்மாறல் ஆகும். ஆனால் வேல்மாறலின் மகிமை தெரியாமலும் வேல்மாறலை படிப்பதற்கான சரியான முறை எது என்று தெரியாமலும் படிப்பதால் அதற்குரிய பலனை முழுவதுமாகவே அறிய முடியாமல் இருக்கிறார்கள் சில பேர். புதியதாக வேல்மாறல் படிக்க துவங்குபவர்கள் அல்லது வேல்மாறல் படிக்கும் சரியான முறை தெரியாது என்பவர்களுக்கு தான் இந்த பதிவுங்க. முருகபெருமான் மீது 1.5 லட்சம் பாடல்களுக்கும் அதிகமான பாடல்களை இயற்றிய அருணகிரிநாதர் இயற்றியதுதான் வேல் வகுப்பு. வேல் வகுப்பு, வேல்மாறல் இரண்டுமே ஒன்றுதாங்க. அருணகிரிநாதர் இயற்றிய வேல் வகுப்பு என்னும் 16 வரிகள் கொண்ட மந்திரத்தை தான் படிகளில் ஏறி இறங்குவது போல் முன்னும் பின்னும் மேலும் கீழுமாக மாறி மாறி வரும்படி அமைத்து வள்ளிமலை சச்சிதானந்தம் சுவாமிகள் அருளியதுதான் இன்று நாம் படிக்கும் வேல்மாறலாகும். இது பாடப்பட்ட தலம் என்று எடுத்துக்கிட்டீங்கன்னா முருகபெருமானின் அறுபடை வீடுகளில் ஒன்றான திருத்தணிகை எனப்படும் திருத்தணி தலத்தில்தான். அருணகிரிநாதர் 16 வரிகளில் எழுதியதை 4 மடங்காக, அதாவது 64 வரிகளாக சச்சிதானந்தம் சுவாமிகள் வேல்மாறலை இயற்றியுள்ளார். இது வினைகள் தீர்க்கும் மகா மந்திரமாகும். மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரமாகும். நாம் செய்த தீவினை, நோய் உள்ளிட்டவற்றை அறுத்து எரிந்து கலியுகத்தில் நம்மை காக்கும் கவசமாக காக்கக்கூடியதாகுங்க. வேல்மாறலை எவர் ஒருவரால் தொடர்ந்து படிக்கிறாரோ அல்லது படிக்க வேண்டும் என்ற தீராத ஆசை வருகிறதோ அவர் புண்ணிய செய்தவர் என்றே சொல்லலாம். முருகன் தனக்கு விருப்பமான பக்தர்களில் ஒருவராக அவரை தேர்வு செய்துவிட்டார் என்றே பொருள்க. இப்படி வேல்மாறலை படிப்பதற்கு முன் விநாயகரை வணங்கிவிட்டு வேலும் மயிலும் துணை என்ன 3 முறை சொல்லிவிட்டு வேல்மாறலை படிக்க துவங்குங்கள். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உள்ளத்தில் உரைய கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே என்ற அடியை 20 முறை பாடிய பிறகு கருத்தமுலை என துவங்கும் பாடலை பாடுங்கள். இப்படி ஒவ்வொரு பாடலை பாடி முடித்த பிறகும் மீண்டும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உள்ளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே என்ற அடியை பாடுங்கள். வேல்மாறலை பக்தி சிரத்தையோடு மன ஒருமைப்பாட்டுடன் தினமும் காலை மாலை இருவேளையிலும் அல்லது ஒரு நாளைக்கு ஒரு முறையோ பாடுங்கள். தொடர்ந்து இப்படி இதை 48 நாட்களாவது விடாமல் வேல்மாறல் படிங்கள். நிச்சயம் வெற்றி கிடைக்கும். நீங்கள் நினைத்தது நடைபெறும். வேல்மாறல் படிக்கும்போது முருகனிடம் வேண்டுதல் எதையும் வைக்காமலும் மனதில் உள்ள குறைகள் சொல்லாமலும் முருகன் அருளை பெறுவது ஒன்றையே நோக்கமாக கொண்டு படியுங்கள் சகோதரிகளே. இனிதே வளம்பெற்று நலமுடன் வாழ்க. மீண்டும் அடுத்த பதிவுடன் சந்திக்கும் வரை உங்கள் சகோதரியான துர்கா தேவி சரணம்.